எவ்வளோ பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து தான் காசு வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுடா. நம்மளும் வேலை தான் பார்க்குறோம், ஆனால் 10 ரூபாய்க்கு மேலே நமக்கு சம்பாத்தியமே வர மாட்டேங்குது. இவங்களாம் எங்கிட்ட இருந்து தான் கொண்டு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. யோ, அடுத்து வந்துட்டாலே புருஷன் கொஞ்ச நேரம் தனியா சந்தோஷமா இருந்துடக்கூடாது. ஒட்டத்துனே கிளம்பிக்கிட்டு வந்துருவா மூக்கு வேர்த்தவ. சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு. எங்க இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க, வேலைக்கு போகலையா? அட என்ன சின்ன பொண்ணு, உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. அடிச்சு போட்டாப்புல ராத்திரி எல்லாம் புரோட்டா போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அடிச்சு போட்டாப்புல இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வந்ததுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போனும் கையுமா, இல்லைன்னா டிவியும் ரிமோட்டும் கையுமா, இல்லையா சோறும் தட்டும் கையுமா தான் உட்காந்துருக்க. இதுல வேற அடிச்சு முறிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன சின்ன பொண்ணு, இத்தனை நாள் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தோம், அதனால வாடகை கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஓடுன்னு என்னை துரத்திக்கிட்டு தெரிஞ்ச. இப்போ நான் அப்படியா இருக்கு? இத்தனை நாள் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தோம், அதுவும் கண்காணாத இடத்துல இருந்தோம். இன்னைக்கு என் சொந்த ஊரில் இருக்கேன், அதுவும் இல்லாமல் என் தம்பி வீட்டில் இருக்கேன். இது என்ன உன் தம்பி வீடு மட்டுமா? உனோட வீடும் தானே. பொண்டாட்டி வீட்டில் வந்து உக்காந்துருக்கணும், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைல்ல? நீ தான் என் வீட்டில் வந்து உக்காடுற, அதுக்குன்னு நான் என்ன உன்னை வெக்கப்படவா சொன்னேன்? உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு துக்க வேணா படலாம், வெக்கமெல்லாம் பட முடியாது. சரி சரி, இன்னைக்கு என்ன சமையல்? மாமியார்ட்ட சொல்லி நாட்டுக்கோழியா, நல்ல வெட்டக்கோழியா பார்த்து அறுத்து குழம்புக்கு சொல்றியா? நாட்டுக்கோழி எதுக்கு அடிக்கணும்? உன்னை அடிச்சு போட்டாலே 10 ஊருக்கு விருந்து வச்சிடலாமே. சின்ன பொண்ணு என்ன, சின்ன பொண்ணு குள்ள பொண்ணுன்ட்டு எரிச்சலை படுத்திக்கிட்டு. என் தம்பி எல்லாம் பாரியா, உன்னை விட சின்ன பையன் தான், வீட்லயே உக்காந்துக்கிட்டு வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். போதாத குறைக்கு அவன் பொண்டாட்டிக்கு எல்லா புழுக்க வேலையும் பார்க்கறான். உனக்கு எதுக்கும் துப்பு இல்லை. அவன் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணுது, அதனால செய்யறான். எனக்கு என்ன சப்போர்ட்டா பண்ணுற? என்ன உனக்கு சப்பாட்டு பண்ணு? நான் கிளிக்கல. இல்ல, புருஷன் வேலைக்கு போறான், பொண்டாட்டியும் ஏதோ சம்பாதிக்கணுன்ற கடமைக்கு ஏதோ தையல் மிஷினை போட்டுக்கிட்டு தச்சுக்கிட்டு ஏதோ அதனால முடிஞ்சதோ புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி நீயும் பண்ணா நானும் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீ எனக்கு என்ன தெரியுமா சப்போர்ட் பண்ணுவ? என் கழுத்துல கிடக்க நகையெல்லாம் என் கழுத்துக்கே வெயிட்டா இருக்குன்னு சொல்லி அதை அடகு கடையில கொண்டு போய் வைப்ப. அதுதான் நீ எனக்கு பென்ற பெரிய சப்போர்ட். இப்படி கால வர்ற உன கால வரக்கூடாது, இப்படியே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளிடணும். சின்ன பொண்ணு, இம்புட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கவே, நான் ஒரு மீசா சாம்பலையே கிடையாது. யாரு கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன், எப்படியும் வேலை கிடைச்சிடும். 10 லட்ச ரூபா கட்டினா போதும், மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வரும், தெரியுமா? ஏற்கனவே உன்னை நம்பி என் நம்பி வேற அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதை வச்சு நான் அப்படி சம்பாதிப்பேன் இப்படி சம்பாதிப்பேன்னு இப்ப வரைக்கும் 10 ரூபா சம்பாதிச்சு கொடுத்து துப்பு இல்லை. குழந்தைங்க இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்க அம்மாவும் எனக்காக அங்க வந்து ஒத்தாசைக்கு உக்காந்துருக்குது. ஒரு வேலை வெட்டி பார்த்து ஏதோ ஒரு சம்பாதிப்போன்ற எண்ணம் இல்லை. அதை கொடு இதை கொடுன்னு முதல்ல இருக்கிற வேலையில முன்னேற பாரு. என்ன சத்தம்? வாங்கத்த, இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. என்ன ஆச்சு? மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போதாமா, அதுக்கு 10 லட்ச ரூபா கட்டணுமாமா, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா. தம்பி கிட்ட போய் கேளுன்றாரு. எப்படி போய் எந்த முகரக்கட்டையை வச்சுட்டு கேட்க முடியும்? ஏற்கனவே 2 லட்ச ரூபா கொடுத்தான், அதுக்கே இன்னும் விட தெரியல. இன்னும் அந்த 10 லட்சத்தை கொடுத்து அதுக்கு எங்க போறது? எங்க மாப்பிள்ள நிஜமாவே வேலை கிடைச்சிருச்சுங்களா? எப்படிங்க? உயிர் சொல்லுவேனாத்த, நிஜமா வேலை கிடைச்சிருச்சுத்த. யாரு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத, கம்முன்னு போ. வேலை கிடைச்சதான் வேலை. யாரு நான் வேணா அப்ளை பண்ண ஃபார்மை வேணா தரட்டுமா, பாக்குறியா? எவரு நீ யாரு எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். எதையாவது டூப்ளிகேட் பாம்பை காட்டி இதுதான் அதுதான் சொல்லி என்னையவே ஏமாத்துவ. இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். ஒழுங்கா வேலைக்கு போய் 10,000 ரூபா வாங்குறதா இருந்தாலும் ஒழுங்கா போய் வேலையை செஞ்சு வாங்கு. ஏத்த இப்ப நான் சம்பாரிச்சேனா யாருக்கு? நம்ம வீட்டுக்கு தானே செலவு பண்ண போறேன். என்னத்த இப்படி பேசுறா? என்னமோ நான் சம்பாரிச்சே கொடுக்காத மாதிரி. 10,000 சம்பளம் வாங்கினேன், வாங்கின காசை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படி எதுவும் முன்ன பின்ன ஆனால் இவளுக்கு பழம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க. என்னமோ நான் எல்லாமே எனக்கே செலவு பண்ணிக்கிட்ட மாதிரி பேசி விற்கிற விலைக்கு ஒன்றுத்தையும் வாங்க முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? சரி மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஏமா நீ வேற கம்முன்னு இருமா சும்மா. ஏண்டி இப்பயும் பாரு, உனக்கு குழந்தைங்க இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்து 7 வருஷம் ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் உனக்கு குழந்தை இல்லை அப்படி எப்படின்னு என்னைக்காவது மாப்பிள்ளை வாயை திறந்து பேசியிருப்பாரா? நீயே சொல்லு பாப்போம். இதே வேற ஒருத்தரை இருந்திருந்தா இந்நேரத்துக்கு
குழந்தை இல்லை உனக்கு, அதனால நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு போயிருப்பாரு. ஆனா மாப்பிள்ளை உன்னையே தானே பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறாரு. அப்படி இருக்க மனுஷங்கிட்ட ஏன்டி இப்படி வேண்டாம் வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்கிறவ? இப்ப என்ன, மாப்பிள்ளைக்கு காசு தானே ஏற்பாடு பண்ணணும், நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் சரியா? சும்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீ எங்க போய் ஏற்பாடு பண்ணுவ? அதெல்லாம் உன் தம்பி ஷேர் மார்க்கெட்ல ஊருப்பட்ட பணம் சம்பாதிக்கிறான். அதுவும் இல்லாம உன் நாத்தனாரு வீட்டில் உட்காந்துக்கிட்டே துணி தைக்கிறேன்னு இந்த ஊர்க்காரவங்கிட்டயே ஒரு அமௌண்ட்டை வசூல் பண்ணிடுறான். அப்படி இருக்கும்போது ஊருப்பட்ட காசை வச்சிருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல்? நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க. போதாத வரைக்கும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனா அவங்க மளிகை ஜாமான் வந்து லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் கொடுத்து விடுறாங்க. என்னமோ செலவு பண்றாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் பணம் 10 லட்சம் 20 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன். எப்படியாவது மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க போதும். ஏமா இந்த ஆளை நம்பி எல்லாம் ஆசை கொடுத்தா சரிப்பட்டு வராதுமா. இப்படிதான் அத்தை, மூச்சுக்கு 300 தடவை என்னைய மட்டம் தண்ணி பேசுறதுனால தான் அத்தை என்னால் முன்னேறவே முடியல. இப்போ என்னை என்கரேஜ் பண்ணணும் அத்தை. பொண்டாட்டினா புருஷனை என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். சம்பாதிக்கணும், நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு முடிவை எடுத்த உடனே இது விளங்காது, இது இப்படி போயிடும், அது அப்படி போயிடும்னா அது அப்படியே தான் போகும். உங்ககிட்ட தான் மனுஷன் பேச முடியாது. என்னமோ பண்ணி தொலைங்க போங்க அத்தை. இந்த ஒரு தடவை மட்டும் கொடுக்க சொல்லுங்க அத்தை, நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன் அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை, உங்க பிள்ளைய நல்லா வச்சுக்கணும்னு தான் அத்தை நான் சொல்றேன். சரிங்க மாப்பிள்ள, நான் ஏதாவது பண்றேன் மாப்பிள்ள. இதே வேற ஒருத்தரா இருந்தா குழந்தை இல்லைன்னு பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்தி அடிச்சு துன்புறுத்தி இருப்பாங்க. ஆனா மாப்பிள்ள நம்ம பிள்ளையவே தானே தத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்க மனுஷனை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். இன்னத்துக்கும் அவங்க வீட்லேயும் நம்ம பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்றதுக்கோசரம் இவ வேண்டான்னு சொல்லி வெட்டி விடுனாங்க. அப்படி இருந்தும் மாப்பிள்ளை அவங்க குடும்பத்தையே தூக்கி வீசிட்டு நம்ம பிள்ளைக்காக வந்திருக்காரு. அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு நம்ம செய்யலைன்னா நம்மளாம் மனுஷங்களே கிடையாது. இன்னைக்கு என்ன, சிம்ரன் வீட்டில் தானே வேலைக்கு போறீங்க? ஏன் அதுக்கு என்ன? ரேஷங்கல்ல சீமனை ஊத்துறாங்களாங்க, போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிடுறீங்களா? ஏண்டி ஒரு வேலைக்கு போறவன போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் நீ என்ன ஆணி பிடுங்க போறியா? அதானே, ஒரு வேலை செஞ்சிட மாட்டீங்களே. இங்கே தானே வேலை செய்கிறீங்க, மத்தியான நேரத்தில் சும்மா தானே உட்காந்துருக்க போறீங்க. அந்த நேரத்தில் போய் வாங்கிட்டு வரதுக்கு என்ன? நான் இங்கேருந்து வேலைக்கு போய் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வெக்குன்னு ஓடணும். இங்கே போயிட்டு வரதுக்கு என்ன? இதுக்கு என்ன நடந்தா போய்கிட்டு இருக்கீங்க? வண்டியில தானே போறீங்க. உனக்கு இதே ஒரு இதுதான். போ மேஸ்திரி வந்துட்டாங்களா? என்ன மேஸ்திரி, வேலைக்கு போவோமா? எப்படி வேலை கிளம்புறதுதான். ஏடா எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரீங்க? இப்போ மணி எத்தனை? இங்கே பாருங்க, இந்த மணி கிணியெல்லாம் வேண்டாம், வந்தாச்சு. அடுத்து என்ன வேலை செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. எப்பயும் போலதான் மண்ணுலோடுக்கு சொல்லியிருக்கேன், மண் அடிக்கணும், அதெல்லாம் மட்டம் பண்றதுக்கு. அப்புறம் செங்கல் வர சொல்லியிருக்கேன், செங்கலோடு இறக்கணும். சரி கட்டடத்துக்கு என்ன பில்லர் போடுறதா இல்ல பேஸ்மெண்ட் எப்படி ரெடி பண்றது? பில்லர் போட்டு பண்ணிக்கலாம்னு தான் சொன்னேன். சரி, அதுக்கு ஏத்தாப்புல கம்பி இறக்குவாங்க. அது கம்பி கட்டுறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். வந்தாச்சுன்னா அடுத்த அந்த இதை பாத்துக்கலாம். சரி, எதுக்கு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல இருக்க சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்லனே, வீட்டுல அங்க சலுப்பா இருக்கும், தனியா ஒத்தாலா இருக்கிறது, டிவியும் இல்லல்ல, அதான் சரி இங்கே கூட்டிட்டு வந்து விடலான்னு கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, பாப்பா வந்திருக்கு, அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடு, சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து பாத்துக்க சரியா? ஐயோ, இவ வேற முறைக்கிறாளே. எனக்கு வேலை இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா, நான் உங்க கூட வேணா வரேன். மடி வேலைன்னா இங்கே வீட்டு வேலை இல்லாமா, அங்கே போய் தோட்டத்தில் களை பறிக்கணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும். அங்கெல்லாம் வந்து உனக்கு செட் ஆகுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இருந்துப்பேன். சரிம்மா, அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க இங்கிட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒண்ணுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, உடனே கூட்டிட்டு வந்துடுறேன் சரியா? நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு முடியல, இதுக்கு மட்டும் முடியுது இந்த ஆளுக்கு. வாங்க வாங்க, நம்ம போய் வேலையை பார்ப்போம். இன்னைக்கு போய் வேலையை செஞ்சா தான் சம்பளம் கிடைக்கும். ஒடியாங்க, தீபாவளி முடிஞ்சதுல இருந்து கையில 10 காசு கூட இல்ல. ஏடி, உன் பையன் அந்த தண்டசூர் பையெல்லாம் அனுப்பிவிடு வேலைக்கு. இதுவே வீட்டில் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு வேலை சொன்னா அதுக்கு முடியாது. ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லவங்க, வீட்டில் இருக்க நமக்கு தான் இவங்க வில்லனுங்க. அக்கா சாப்பிட்டியாமா நீ? சாப்பிட்டு தாங்கக்கா வந்தேன். என்ன சாப்பாடு? தயிர் சாதம்க்கா. சரி உள்ளவா. வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எங்கிட்டாவது கோயில் குளம் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வருவோமா? கோயில் குளமா? ஏங்க, ஏற்கனவே எல்லா சாமியும் கும்பிட்டு எல்லாம் பண்ணோம். கடைசியில் இவ இப்படி நமக்கு துரோகம் தானே பண்ணிட்டு போனா. ஏதாவது ஒரு சாமியாவது நமக்கு தெரியப்படுத்தியிருந்தா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம்ல. அதனால எனக்கு சாமி கும்பிட்ற எண்ணமே போச்சுங்க. சாமியெல்லாம் இருக்கானே தெரியல. கூட இருந்தவனுங்களே குளிப்பறிச்சு விட்டானுங்களே, இதில் எங்கே போய் நான் சாமியை கும்பிட? இவரு சாமி இருக்கவும் தான் நமக்கு இவ்வளவு தூரம். தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட போன கதையா இப்படி இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம்தான். அட போங்கங்க.
இல்லடி, வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் அமுதா இருக்க மாதிரியே இருக்கு. அதுவும் இல்லாம கண்ணு கெட்டின தூரத்துல எல்லாம் அவன் மட்டுமே பார்த்து பார்த்து சிரிக்கிற மாதிரி பேசுற மாதிரிலாம் இருக்கு. அதனாலதான் எங்கிட்டாவது வெளியே போயிட்டு வருவோமா, கொஞ்சம் மாறுதலா இருக்கும்னு யோசிச்சேன். நம்ம தான் அவளை பற்றி யோசிக்கிறோம், நம்மளை பற்றி அவளுக்கு தான் யோசிக்க நேரம் இருக்காது. மா, வாயா வா, எங்கே போயிட்டு வார? இந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு வர போனேன். அதான் டாக்குமெண்டா? என்ன டாக்குமெண்ட்? அதான் அவகிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த டாக்குமெண்ட் தான். கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு, அதான் கொண்டு வந்தேன். நாங்க கையெழுத்து போடுங்க. அப்படியே பேங்க் டீட்டெயில், அவரோட புக்கு இதெல்லாம் இருக்குல்ல, அதையும் நாமினியா என்னை போட சொல்ல. அப்பதான் வந்துட்டு நான் ஏதாவது தேவையே எடுக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எந்த பணமா இருந்தாலும் அதை என் அக்கௌண்ட்டுக்கே வரட்டும். உனக்கு தேவைப்படுற பணத்தை நான் கொடுக்குறேன். என்னம்மா, நான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் வைக்கணும், இப்படி பண்ண எப்படிமா? இத்தனை வருஷம் நான் தானே சம்பளம் கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி என்ன நீயா கொடுத்துக்கிட்டு இருந்த? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், சரியா? சொத்து பத்து உன் பேர்ல இருக்கா, அதோட விடு. மற்றபடி வேற எதையும் சொல்லாத. மற்றபடி அவங்க சம்பளம் கொடுக்கறது மற்ற எல்லா கணக்கு வழக்கையும் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? நான் என்ன சொத்துக்கு ஆசைப்படுறவனா? இல்லடா தம்பி, அது வந்து அதானே, நீயும் உன் புருஷனுக்கு ஜாலரால அடிச்சுக்கிட்டு இருப்ப. உங்ககிட்ட போயிட்டு நான் இதை எதிர்பார்த்தேன்னா அது என்னை பத்தியே நான் சொல்லணும். எப்பா இங்க பாரு, பிள்ளைங்க பேர்ல வாழ்ற காலத்துல சொத்து எழுதி வச்சுட்டோன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நரகத்தை சாகரத்துக்கு முன்னாடியே காட்டி போடுவாங்க பயலுக. அப்படி இருந்தும் நான் உனக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டேன். ஆனா வரவு செலவு மொத்தமும் நானே பாத்துக்கிறேன், சரியா? அதுல வந்து நீ ஒன்றும் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. இந்நேரத்துக்கு உங்க புள்ள மேல எழுதுறதுனா எழுதிருவீங்க, கொடுக்கறதுன்னா கொடுத்துருவீங்க. நானும் உங்களுக்கு இழிச்ச வாயி எக்கத்தாளம் தான். எங்க கேட்கறது கொடுக்க வேண்டியதானங்க? அவன் பார்த்துப்பான். நீங்க தான் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை அப்படி இப்படின்றீங்க, அப்புறம் என்ன? பாரு, எது எது நல்லது எது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல வேணாம் எனக்கு. இதெல்லாம் வக்கனையா பேசுங்க. ஆனா ஓடி போனவள ஒன்றும் பண்ண முடியல. வீரம் வசனம் இதெல்லாம் நம்மக்கிட்ட தான். வெளியில உங்களோடதெல்லாம் செல்லுபடியாவாது. அவளே வேண்டான்னு போயிட்டாரு. இவர் தான் அவளை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காரு. அது இந்நேரத்துக்கு எந்த வீட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கதான் என்னவோ. கூட பிறந்தவங்களே கொஞ்சம் வருஷம் ஆனா அங்காளி பங்காளி ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது கூட பிறந்த அக்கா தங்கச்சியை வருங்காலத்துல இவன் பாப்பானா? அதெல்லாம் இவளுக்கு புரிய மாட்டேங்குது. 1000 தான் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கடைசியில அவ இங்க வந்து நின்னா நம்ம மனசு மாறாதா? அதனாலதான் சொத்து இருக்கட்டும்னே அப்படி இருந்தும் எழுதியும் கொடுத்தேன். இப்பயும் இந்த காசும் வேணும்னு இப்படி ரச்சரிச்சா என்ன பண்றது? நம்ம கையில காசு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம போய் கையேந்திக்கிட்டு பிள்ளைங்க கிட்ட நிக்க கூடாது. 1 ரூபா கொடு 2 ரூபா கொடுன்னு. அதெல்லாம் இந்த அம்மாக்களுக்கு புரியவே புரியாது.